ஒரு காலத்துல ரொம்பவும் ஏழையான ஒரு விவசாயி இருந்தாரு. அவருக்கு சொந்தமாக ஒரு சின்ன வீடும், கொஞ்சம் நிலமும் மட்டுமே இருந்தது. அந்த குடும்பம் வந்த வறுமையை அனுபவித்து வந்து, ஒரு நாள் அவருடைய வீட்டிற்குள் ஒரு அழகான வாத்து வந்தது. இந்த வாத்து எங்கு இருந்து வந்தது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் விவசாயி அதை அன்புடன் ஏற்றுக்கொண்டார். அந்த வாத்து அடுத்த நாள் காலையில் ஒரு தங்க முட்டையை இட்டது. விவசாயி இதை நம்பவே முடியவில்லை. முதலில் இது ஒரு சாதாரண முட்டை என்று நினைத்து அதை தூக்கி எறியப் போனார். ஆனால் அதன் கனத்தையும் பளபளப்பையும் பார்த்து ஆச்சரியப்பட்டார். அதை ஒரு கடைக்கு எடுத்துச் சென்று சோதித்தபோது அது உண்மையான தங்கம் என்று தெரிய வந்தது. இந்த வாத்து ஒவ்வொரு நாளும் ஒரு தங்க முட்டையை இட்டது. விவசாயி ஒவ்வொரு நாளும் அந்த முட்டைகளை விற்று பணக்காரன் ஆகத் தொடங்கினார். அவருடைய வீடு அழகாக மாறியது. புதிய நிலங்களை வாங்கினார். அவருடைய குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்தது. ஆனால் விவசாயிக்கு ஒரு புதிய எண்ணம் தோன்றியது. இந்த வாத்து ஒவ்வொரு நாளும் ஒரு முட்டைதான் இடுகிறது. அதனுடைய வயிற்றுக்குள் இன்னும் எத்தனை தங்க முட்டைகள் இருக்கும்? ஒரே நேரத்தில் எல்லா முட்டைகளையும் எடுத்துவிட்டால் நான் இன்னும் வேகமாக பணக்காரனாகி விடுவேனே என்று பேராசைப்பட்டார். அவர் அவசரப்பட்டு வாத்தின் வயிற்றை பிளந்தார். ஆனால் உள்ளே என்ன இருந்தது? தங்க முட்டைகள் எதுவும் இல்லை. சாதாரணமாக ஒரு வாத்தின் வயிற்றுக்குள் என்ன இருக்குமோ அதுதான் இருந்தது. தங்க முட்டைகளை அளித்த அந்த புண்ணிய வாத்தும் இறந்துவிட்டது. அன்றிலிருந்து விவசாயியால் ஒரு தங்க முட்டையும் பெற முடியவில்லை. பேராசைப்பட்டு கிடைத்த பெரும் வாய்ப்பை நிரந்தரமாக இழந்தார். அவர் மீண்டும் ஏழையானார். ஆனால் இம்முறை அவருடைய பேராசையால் ஏற்பட்ட இழப்பு அவருக்கு பெரிய பாடமாக அமைந்தது. நீதி. பேராசைப்பட்டால் கிடைத்ததையும் இழக்க நேரிடும். பொறுமையும் திருப்தியும் மிகவும் முக்கியம்.